ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நவீன்குமார். நம்ம ஒரு விஷயத்தை வந்துட்டு பார்த்தோ படித்தோ இல்லை கேட்டோ தான் தெரிஞ்சுக்கிறோம். நம்மள பலருக்குமே வந்துட்டு அப்படி தெரிஞ்சுக்கிற விஷயத்த ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுக்க முடியல. இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு வாரமோ இல்லை 2 வாரமோ கழித்து நம்ம வேறு யார்கிட்டயாச்சும் சொல்லலாம்னு நினைக்கும் போது நமக்கு அந்த ஒரு விஷயம் ஞாபகம் வர்றது கிடையாது. இதுக்கான காரணம் நம்ம படிக்கக்கூடிய டெக்னிக் தான். நம்ம எப்படி அதை நம்ம மூளையில் ஸ்டோர் பண்ணுறோம், எந்த விதத்தில் வந்துட்டு அந்த டெக்னிக் தான் வந்துட்டு நம்ம ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான காரணமாக அமையுது. நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக்கை வந்துட்டு நம்மளால் ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா நம்ம எஃபெக்டிவாக எப்படி ஒரு விஷயத்தை ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்ற அந்த டெக்னிக்கை தான் வந்துட்டு நம்ம கற்றுக்கணும். ஸோ அந்த டெக்னிக்கை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த டெக்னிக்கை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபெய்மன்னா யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஃபெய்மன் அப்படின்றவர் வந்துட்டு நோபல் ப்ரைஸ் வாங்கின ஒரு சயின்டிஸ்ட். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஃபிசிக்ஸில் குவாண்டம் எலக்ட்ரோடைனமிக்ஸில் அவர் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. அவர் யூஸ் பண்ண டெக்னிக் தான் ஃபெய்மன் டெக்னிக். அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபெய்மன் டெக்னிக் மூலிமா நம்ம யூஸ்வலாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிற நாட்களை விட ரொம்ப அதிக நாள் நம்ம அந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ என்ன இது இந்த ஃபெய்மன் டெக்னிக்? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன செய்யணும் ஒரு ஃபெய்மன் டெக்னிக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 1 வந்துட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம், எந்த ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் பேட்ரிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், எப்படி பேட்ரிஸ்லாம் வேலை செய்யுது, கார் பேட்ரி, ரிமோட் பேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இதெல்லாம் வேலை செய்யுது அப்படின்றத பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் என்னோடய டாபிக் வந்துட்டு பேட்ரிஸ். ஸோ அந்த பேட்ரிஸ்ன்ற டாபிக் செலக்ட் பண்ணிட்டு நான் அந்த பேட்ரிஸ் பற்றி ஒர்க்கிங்லாம் படிக்க ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே படிக்கணும். படித்து முடித்ததுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை வந்துட்டு ஒரு பேப்பர் பென் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டு யாருக்காவது சொல்லித்தர மாதிரி நீங்கள் சும்மா ஆக்ட் பண்ணணும், அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவங்களுக்கு. இல்லைன்னா ஒரு கிளாஸுக்கு முன்னாடி, அதாவது எப்படி ஒரு டீச்சர் வந்துட்டு பசங்க எல்லாருக்குமே வந்துட்டு கிளாஸ் எடுப்பாங்களோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் படித்த விஷயத்த ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த இடம் ஏதோ மிஸ் ஆகுது, இது சரியாக புரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது திரும்பவும் ஸ்டெப் 1க்கு வரணும். திரும்பவும் நீங்கள் படித்த விஷயத்த ஒரு தடவை திரும்ப படிக்கணும். நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆனோடனே சரி ஓகே இதுதான் போல் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட் ஆனோடனே திரும்பவும் ஸ்டெப் 2 வரணும். ஸ்டெப் 2ல் என்ன செய்யணும், திருப்பி ஒரு பேப்பர் பென் எடுத்துகிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கணும். எப்படி ஒரு ஃப்ரெண்டுக்கு சொல்லித்தர மாதிரி, எப்படி ஒரு டீச்சர் வந்துட்டு கிளாஸில் இருக்கிற பசங்க எல்லாருக்கும் சொல்லித்தராங்களோ அந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் சொல்லித்தர ஆரம்பிக்கணும். திரும்பவும் உங்களுக்கு ஏதாவது டவுட் வருது, ஏதாவது சரியாக புரியல அப்படின்னு நினைக்கும்போது திரும்பவும் ஸ்டெப் 1 கரெக்டாக நீங்கள் ஓகே செட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது ஸ்டெப் 2. ஸோ இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 வந்துட்டு மாற்றி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ நீங்கள் கரெக்டாக அந்த விஷயத்தை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு புரிய வச்சுருவீங்க, அவன் வந்தானா, இல்லைனா ஒரு கிளாஸ் முன்னாடி ஒரு 4-5 பசங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு லெசன் எடுக்க சொன்னாங்கன்னா நான் இதை வந்து கான்ஃபிடென்ட்டாக எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 வந்து மாற்றி பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதை பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு இந்த ஐடியா, அதாவது இந்த டாபிக் பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடைக்கும். சரி ஓகே இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்துட்டு உங்களால் ஈஸியாக வந்துட்டு ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ ஸ்டெப் 3 அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லி தந்த விஷயத்தை சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளான லாங்குவேஜில் எப்படி நம்ம நாளுக்கு நாள் பேசுகிறோம், இது அவ்வளோதான்டா, இது இப்படி தான்டா, இது அப்படி தாண்டான்ட்டு எப்படி நம்ம டே டு டே எப்படி பேசுகிறோமோ, எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசுகிறோமோ அந்த மாதிரி சிம்பிளிஃபைட் லாங்குவேஜில் நீங்கள் கற்றுக்கிட்ட இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண விஷயத்த சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிக்கணும். எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6வது படிக்கிற பையனுக்கு இப்போ நீங்கள் படித்த விஷயத்த புரிய வைக்கணும். ஸோ அவனுக்கு எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு 3வது ஸ்டெப்பாக அதை தான் நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் 2வது ஸ்டெப்பில் எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு புரிய வைப்பீங்களோ அந்த விஷயத்த 3வது ஸ்டெப்பில் ஒரு சின்ன பையனுக்கு புரிய வைக்கணும். ஸோ 3வது ஸ்டெப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் இன்னும் பெட்டராக வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க சிம்பிளிஃபை பண்ணுறது மூலிமா. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபை பண்ணுறது மூலிமா நீங்கள் ஒரு விஷயத்தை யூஸ்வலாக ஞாபகம் வச்சுக்கிறத விட ரொம்ப அதிக நாள் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் லென்த் படத்தை பார்த்துட்டு நம்ம அந்த கதையை சொல்கிறத விட அதோட 1 லைனர் படத்தை பற்றி 1 லைனர் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம அந்த கதையை ஃபுல்லாகவே வந்துட்டு சொல்லிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அசுரன் படம் எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு பெரிய கதை தான். அதில் என்னெல்லாம் நடக்குது, சண்டை நடக்குது, அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனால் 1 லைனர் பார்த்தீங்கன்னா
தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுற ஒரு அப்பா, அவ்வளோதான். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம கதையை ஓரளவுக்கு ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இந்த ஃபேம் அண்ட் டெக்னிக் மூலிமா நீங்கள் யூஸ்வலாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறத விட ரொம்ப அதிக நாள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்குவீங்க. திரும்பவும் பார்ப்போம். ஸ்டெப் 1, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், அதை பற்றி படிங்க. ஸ்டெப் 2, நீங்கள் படித்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு புரிய வைக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 3வது, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விஷயத்த எப்படி ஒரு 6th படிக்கிற ஒரு பையனுக்கு புரிய வைப்பீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் லாங்குவேஜை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஈஸியாக புரிய வைக்க முடியுமோ அதை நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த 3 ஸ்டெப்பையும் பண்ணுறது மூலிமா நம்மளால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயினில் ஒரு விஷயத்தை ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னுடைய இனி வரக்கூடிய வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் படிக்கும்போது ஃபேம் அண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி ஃபேம் அண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வேறொரு தலைப்புடன். அன்டில் அண்ட் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். எஜுகேஷன் இஸ் பார், செல்ஃப் எஜுகேஷன் இஸ் சூப்பர் பார். தேங்க்யூ.